வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம தாயுமானவர் சுவாமிகளோட திருவருள் விலாச பரசிவ வணக்கம் அதுல முதல் 3 பாடல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுக்கு ஆதாரமா நம்ம கிட்ட இந்த பாடல்களுக்கான ஒரு விளக்க உரையும் இருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா தத்துவம் அசி. ஆமா, அது நீ ஆகின்றாய்ங்கிற அந்த மகா வாக்கியம். அதேதான். அத வச்சு தாயுமானவர் எப்படி பரம்பொருள், அதாவது அது, அப்புறம் ஜீவாத்மா மனை நீ, இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை ஆகின்றாய், இத பத்தி என்ன சொல்றாருன்னு பாக்குறதுதான். மெய்ப்பொருள் அப்புறம் நீங்க, இது ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பழமையான ஞானத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவா பேச போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல் பாடல் இது தத் அது பரம்பொருளை பத்தி பேசுது இல்லையா? வர்ணனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளோட இயல்பு என்ன? ஆமா, முதல் கேள்வியே கடவுள் எங்க இருக்கார்? கரெக்ட். ஸ்வர்க்கம், வைகுண்டம், கைலாயம்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமா? இல்ல, தாயுமானவர் சொல்றார் அவர் எங்கும் பிரகாசமாயிருக்கார்னு. எங்கும் நிறைஞ்சவர். ஆமா, இடத்தால அவரை கட்ட முடியாது. ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் பரம்பொருளுக்கு புறம்பாக வெளி என்பதும் இல்லன்னு சொல்றார். இது கொஞ்சம் எப்படி சொல்றது? வெளிக்குள்ள பொருள் இருக்கிறது தெரியும், பொருளுக்குள்ள வெளி இருக்குன்னா? நல்ல கேள்வி. நாம பாக்குற இந்த வெளி ஜட ஆகாசம், அதுக்கு உணர்வு கிடையாது. ம், ஆனா இறைவன் சித் ஆகாசம், இல்லனா சித் அம்பரம்னு சொல்வாங்க. அது அறிவுமயமான வெளி. அறிவு வெளியா? ஆமா, அது வெறும் ஸ்பேஸ் இல்ல, அது உணர்வுள்ள, அறிவுள்ள, ஒளிமயமான வெளி. அதுக்கு தோற்றமும் இல்ல, மறைவும் இல்ல, ஒரு அணையா விளக்கு மாதிரி. ஓ, இதுக்கு ஒரு ஊமை சொன்னீங்களே, சினிமா திரை மாதிரி. ஆமா, கரெக்ட். அந்த வெள்ளை திரை, அது மேல நல்லது கெட்டதுன்னு எத்தனை காட்சிகள் ஓடினாலும், ஆமா, பிரபஞ்சமே ஓடினாலும் திரையும் ஒன்னும் ஆகாது இல்லையா? அப்படியே இருக்கும். நலம் கேடு ஆகிய இரண்டிலும் அது கட்டுப்பட்டதில்லைங்கிற மாதிரி. சரி சரி. அதுதான் அந்த சாட்சி நிலை. அது மட்டும் இல்ல, அந்த பேரறிவு இருக்குல்ல, அது பேரானந்தமாவும் இருக்கு. ஆனந்த பூர்த்தியாகின்னு சொல்றார். அறிவும் ஆனந்தமும் ஒண்ணுன்னு சொல்றீங்களா? ஆமாம், இது ரொம்ப முக்கியம். அறிவே ஆனந்தம், ஆனந்தமே அறிவு, ரெண்டும் வேற இல்ல. அப்புறம் அதோட கருணை, அருள், அருளோடு நிறைந்ததுன்னு சொல்றாரு. அருள், அது எப்படி? ஒரு உதாரணம் வச்சுக்கலாமே. பாலைவனத்துல விதைய போட்டா முளைக்குமா? கஷ்டம். ஆனா நல்ல செழிப்பான நிலத்துல நல்லா வளரும். அதே மாதிரி இறைவனோட அருள்ங்கிற சக்தி இருந்தாதான் எல்லா உயிரும் அதோட இயல்பை முழுசா வெளிப்படுத்த முடியும். ஓ, அப்போ எல்லா உயிருக்கும் ஆதாரமா அந்த பரம்பொருள் இருக்கு. உயிர்க்கு உயிராய் தழைத்ததுன்னு சொல்றது இதுதானா? அப்படிதான். ஒரு சூரியன், ஆனா பல குளங்கள்ல அதோட பிம்பம் தெரிகிற மாதிரி. ஒரு பரம்பொருள், பல ஜீவன்கள். மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா இந்த உயிருக்கு உயிரான பொருளை நம்ம மனசாலியோ பேச்சாலியோ முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அதான் மன வாக்கினில் தட்டாமல் நின்றதுன்னு சொல்றார். கண் தன்னையே பாத்துக்க முடியாத மாதிரி. அதேதான், நம்ம மனசு தன்னை இயக்குற அந்த சக்திய முழுசா எப்படி அறியும்? இதனாலதான் பல கருத்து வேறுபாடுகள் வருது. தம் தெய்வம் என் தெய்வம்னு சண்டை போடுற அளவுக்கு போகுதுன்னு அவர் சொல்றார். ஆனா அதே சமயம் அது யாதிலும் வல்ல ஒரு பொருள்னு சொல்றீங்க. எல்லா சக்தியும் உடையது. ஆமா, சர்வ சக்திமான். நீங்க இயற்கையில பாக்குறீங்களே, சூரியனோட சக்தி, இந்த அண்டங்களோட இயக்கம், ஏன் ஒரு சின்ன மின்னல் கீத்துல கூட எவ்வளவு ஆற்றல் இருக்கு. ஆமா, இதெல்லாம் அதோட வெளிப்பாடுதான். ஆனா இது வெறும் ஜட சக்தி இல்ல, இது சித் சக்தி. சித் சக்தினா? அறிவோட கூடிய வல்லமை. அதனாலதான் படைப்பாற்றல்ல ஒரு இன்பம் இருக்கு. எப்படி? ஒரு குழந்தை மண்ணுல வீடு கட்டி விளையாடுது, அதுல ஒரு சந்தோஷம். ஒரு விஞ்ஞானி புதுசா கண்டுபிடிக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஏன் ஒரு விவசாயி, ஒரு சிற்பி, இவங்க படைப்புல ஒரு இன்பம் இருக்கு இல்லையா? ஆமா. எங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு படைப்பு இன்பம் இருக்கோ, அங்க அந்த சித் சக்தியோட அம்சம் இருக்கு. சுருக்கமா சொன்னா, இன்பம் எங்க இருக்கோ அங்க தெய்வீகம் இருக்கு. அப்போ காலம் கடந்ததுன்னு சொல்றீங்களே, கண்குள் பகல் அற நின்ற எல்லை உளது அப்படின்னு. பிரபஞ்சம், சூரியன், சந்திரன் இதெல்லாம் தோன்றி மறையும். அதை வச்சுதான் நமக்கு காலம். ஆமா, இரவு பகல் எல்லாம். ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த அறிவு வெளி, அந்த சிதாகாசம் இருக்கு, அதுக்கு இரவு பகல் கிடையாது. அது என்றைக்கும் உள்ளது, சாஸ்வதமானது, மாறவே மாறாது. ஆனா அதே சமயம் நம்ம புரிதலுக்கு ஏத்த மாதிரியும் அது இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? கருத்திற்கு இசைந்ததுன்னு. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எல்லையே இல்லாத அந்த வெளி ஒரு ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த ஜன்னல் அளவுக்குள்ள அடங்கின மாதிரி தெரியுதுல்ல? ஆமா.
அது மாதிரி அந்த எல்லையற்ற பரம்பொருள் நம்மள மாதிரி உயிர்கள் உணரணுங்கிறதுக்காக நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லைக்குட்பட்டது போல தோன்றுது. நம்ம உள்ளத்துல தெரியுது. ஓ, அப்போ அத உணர முடியும். எப்படி? அதுக்கு உண்மையான வணக்கம் தேவை. வெறும் உடம்பால செய்யறதில்ல. உடல் உணர்வை மறக்கணும். அந்த பேரறிவுல மனசு நிக்கணும். அது ஒரு மோன உருவெளி, மௌனமான நிலை. மௌனமா? ஆமா. அந்த மெய்ப்பொருளை நினைச்சு அதிலேயே மனச நிறுத்துறது தான் கருதி அஞ்சலி செய்குவாம்ங்கிறதுக்கு அர்த்தம். ஆக முதல் பாடல் என்ன சொல்லுதுன்னா, சொல்லுங்க. எங்கும் நிறைஞ்சு அறிவு ஆனந்தமா அருளோட உயிருக்குயிரா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாம எல்லாம் வல்லதா என்னைக்கும் இருக்கிற அந்த பரம்பொருளை தியானிப்போன்னு சொல்லுது. ரொம்ப அருமை. பரம்பொருள், அதாவது அது பத்தி ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது துவம், நீ, ஜீவாத்மா. 2வது பாடல் இத பத்தி என்ன சொல்லுது? இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கு. நிச்சயமா. ஜீவாத்மாவுக்கு ஊர் அனந்தம்ங்கிறார். ஊர் அனந்தமா? பல ஊர்களா? ஆமா. நாம இந்த பிறவில இருக்கிற ஊர் தான் நம்ம ஊர்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தருக்கு டிரான்ஸ்ஃபர் வர மாதிரி ஜீவன் பல ஊர்கள் பல உலகங்கள்ல பிறவி எடுத்துட்டே இருக்கான். ஒரு முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சு மாதிரிங்கிறீங்களா? கரெக்ட். அந்த முட்டை ஓடுதான் ஒரு குறிப்பிட்ட உடல் ஊருங்கிற வட்டம். அது உடைச்சு வெளியே வந்தாதான உலகம் தெரியும், முன்னேற்றம் இருக்கும். உள்ளேயே இருந்தா ஒன்னும் இல்ல. நல்ல உவமை. ஊர் மட்டும் இல்ல, பேர் அனந்தம்னு சொல்றார். அதுவும் அப்படிதானே, பிறந்ததுல இருந்து. ஆமா. கரு, சிசு, குழந்தை, பையன், பொண்ணு, கணவன், மனைவி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு பருவத்துக்கு ஏத்த மாதிரி பேர் மாறுது. அப்புறம் செய்யற வேலை, இருக்கிற ஊரு, உருவம் இது எல்லாம் வச்சும் பேர் மாறுது. ஆமா. அதே மாதிரி சுற்றும் உறவும் அனந்தம். குழந்தையா இருந்தா தாதிமார், அப்புறம் கூட விளையாடுறவங்க, படிக்கிறவங்க, கல்யாணம் ஆனா சொந்தக்காரங்க, வேலைக்கு போனா கூட வேலை செய்யறவங்க, இப்படி உறவுகளும் மாறிட்டே இருக்கு. உடல்களும் அப்படிதானே, உடல் அனந்தம்னு சொல்றாரு. புல்லுல இருந்து பிரம்மா வரைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. ஆமா. ஸ்தாவரம், ஜங்கமம், அதாவது நிக்கிறது, நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறதுன்னு எத்தனையோ உடல்கள். அவரவர் வினைக்கு ஏத்த மாதிரி இந்த உடல்கள் அமையுது. வினை பயனுக்கேற்ப. ஆமா. வினை பயனுக்கேற்ப உடல்கள் மாறி அமைக்கின்றன. இந்த வினைகளை தூண்டுறது எது? எண்ணங்கள். அதேதான். கருத்தோ அனந்தம். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு எண்ணம், ஒரு நோக்கம் இருக்கு. கல்லுக்கு அடியில கிடக்கிற விதை கூட வெளிச்சத்தை தேடி முளைச்சு வருதே. ஆமா. அது அதோட கருத்து. நல்லது செய்யணும், தீயது செய்யணும்னு வர்றதும் கருத்து தான். எத்தனை உயிர் இருக்கோ அத்தனை கருத்து இருக்கு. அத்தனை உயிர்களும் ஏதோ ஒரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது தானே. பெற்ற பேர் சீரானந்தம்னு சொல்றது அதத்தானா? நிச்சயமா. கோயிலுக்கு போற அருகம்புல்லுக்கு ஒரு சிறப்பு, கல்லு சிலையாகி அதுக்கு ஒரு சிறப்பு, சின்ன சின்ன பூச்சி, பறவை, மீனுன்னு எல்லாத்துலயும் ஒரு அழகு, ஒரு சிறப்பு இருக்கு. மனுஷன் முயற்சி செஞ்சா நடமாடும் தெய்வமாக முடியுங்கிற வரைக்கும் சிறப்பு இருக்கு. சரி, அப்போ சொர்க்க நரகமும் ஆனந்தம்னா? அது தனி உலகங்கள் இல்ல, நம்ம மனநிலை தான். மனநிலையா? ஆமா. இன்பமா உணர்ந்தா அது சொர்க்கம், துன்பமா கஷ்டமா உணர்ந்தா அது நரகம். இன்பம் தரும் மனநிலை சொர்க்கம், துன்பம் தரும் மனநிலை நரகம். நாம தான் இதை உருவாக்கிக்கிறோம். ஒருத்தர் எங்க போனாலும் பிரச்சனை பண்ணுவாரு, இன்னொருத்தர் எல்லாரோடையும் சந்தோஷமா இருப்பாரு. அந்த மாதிரி. கரெக்ட். அதே மாதிரி நல் தெய்வமும் அனந்தம்னு சொல்றார். இதென்ன, நிறைய கடவுள்களா? அப்படி இல்ல. ஒவ்வொரு உயிருமே தன்னை விட மேலான ஒரு நிலைய, ஒரு லட்சியத்தை அடைய நினைக்குது. அதத்தான் தெய்வமா பாக்குது. அவங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த லட்சியம், அந்த தெய்வம் மாறுபடும். எது தங்களுக்கு நன்மை செய்யுதோ அத மக்கள் வழிபடுவாங்க. ஓ, அதனாலதான் வழிபாட்டு முறைகளும் வேற வேறையா இருக்கா? பேதன் திகழ்கின்ற சமயமும் அனந்தம்னு. ஆமா. மனப்பான்மை வெவ்வேறா இருக்கிறதால சமயங்களும் வெவ்வேறா இருக்கு. இதுல உயர்வு தாழ்வ பார்க்க கூடாது. நோக்கம் என்னவா இருக்கணும்னா அருள் தாகம் வரணும், அதுதான் முக்கியங்கிறது தாயுமானவர் பார்வை. இந்த வழிபாட்டோட உச்சம் என்ன? கடவுள் மேல அன்பு வர்றது. அந்த அன்பு ரொம்ப முத்தி போகும்போது அருள் நாட்ட கண்ணீரா பெருகுது. கண்ணீரா? ஆமா. கார்மேகம் எப்படி மழையா பொழிஞ்சு உலகை குளிர வைக்குதோ, ஆமா, அது மாதிரி அன்பரோட கண்ணீர் அவங்க ஆன்மாவுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்குது. பரம்பொருளோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு ஆனந்த பெருமழை. காரணந்தம் கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவேன்னு அழகா சொல்றார். அந்த ஆனந்தத்தை தர்றது எது? அதுதான் கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலா? ஆமா.
அந்த நினைக்கவே முடியாத தூய பேரானந்தம் இருக்கே, அதுதான் பரம்பொருள். அது வெளியில இருந்து வர்றதில்ல, நமக்குள்ளேயே ஊற்றெடுக்கிறது. உள்ளுக்குள்ளேயே வா. ஆமா, இதுதான் ஜீவனோட உண்மையான நிலை. அதுக்கு பேரு துரிய வடிவு, தூய உணர்வு நிலை. துரியம். நெருப்பு பல பொருள்ல சூடா இருக்கு, ஆனா நெருப்பு தான் வெப்பத்தோட சொரூபம் இல்லையா? ஆமா. அது மாதிரி உணர்வு பல உயிர்கள்ல பலவிதமா வெளிப்பட்டாலும் அந்த முழுமையான தூய உணர்வு இருக்கே, அதுதான் துரியம். வேதங்கள் இதை பல பேர் சொல்லி விளக்குது. ஆனா இது ஏன் ஒரு மறைபொருளாகவே இருக்கு? பேரனந்தம் பேசி மறையானந்தம் சொல்லும் பொருள்னு சொல்றாரு. ஏன்னா அந்த துரிய நிலை ஓசைக்கு அப்பாற்பட்டது, ஓசையாவையும் கடந்தது. அது மௌனத்தோட இருப்பிடம், பெரிய மௌனத்தின் வைப்பு. உமைக்கன்ற கனவு மாதிரி. கரெக்ட். அனுபவிக்கலாமே தவிர முழுசா சொல்ல முடியாது. அதனால அந்த ஞான ஆனந்த பெருளை பணிகுவாம் என்கிறார். பணிவோம்னா அதோட நினைவிலேயே நிலைச்சிருப்போம்னு அர்த்தம். ஆக இரண்டாவது பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, பல பிறவிகள், பேர், உறவு, உடல், எண்ணம், இன்பம், தெய்வம், சமயம்னு மாறி மாறி வந்தாலும் இந்த ஜீவனோட உண்மையான சொரூபம் அந்த தூய மௌனமான ஆனந்தமயமான துரிய பொருள்தான் அப்படிங்கறதா. மிக மிக ஆழமான கருத்துக்கள். இப்போ அது பார்த்தாச்சு, நீ பார்த்தாச்சு. அடுத்தது அசி, ஆகின்றாய். இதுதானே அந்த மகா வாக்கியத்தோட மையப்புள்ளி. ஆமா, இணைப்பு பாலம். மூன்றாவது பாடல் இது எப்படி விளக்குது? ஜீவனும் பரம்பொருளும் ஒண்ணுதான்னு, அதை எப்படி உணர்றதுன்னு சொல்லுதா? செய்யறதுக்கு பல வழிகள், சாதனங்கள் இருக்கு. அதுல எதையாவது ஒன்ன புடிச்சா கூட போதும்னு ஒரு தைரியத்தையும் கொடுக்கறார். முதல் வழி என்ன? அத்வைத வஸ்துவை அறிதல். அத்வைதம்னா ரெண்டு இல்ல, ஒன்னு. கடவுளும் உலகமும் வேற வேற இல்ல. கடவுளும் உலகமும் ஒன்னா? இது எப்படி? ஒன்னு எல்லையற்றது, இன்னொன்னு எல்லைக்குட்பட்ட மாதிரி இருக்கு. நல்ல கேள்வி. இருட்டுல கயிறை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம், அது அறியாம. ஆமா. வெளிச்சம் வந்தா அது கயிறுதான்னு தெரியுது, அது ஞானம். அது மாதிரி ஞானம் வரும்போது உலகமா தோன்றது எல்லாமே அந்த பிரம்மதான், உலகனைத்துமானாய் நீ அப்படின்னு புரியும். தண்ணிய ஆவியாவும் பனிக்கட்டியாவும் இருக்கிற மாதிரி. அப்படியேதான். இந்த அத்வைத பார்வைய நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா என்ன ஆகும்? எல்லா உயிரையும் நம்ம மாதிரி பாப்போம். அப்போ தானா இணக்கம் வரும், அறநெறி வளரும். தப்பு செய்யறவங்க மேல கூட ஒரு கருணை வரும். இது உலக வாழ்க்கைக்கும் நல்லது, ஆன்மீகத்துக்கும் நல்லது இல்லையா? நிச்சயமா. அடுத்த சாதனம் சொற்பிரகாசத் தனி. சொற்பிரகாசம்னா ஒளிமயமான சொல், மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். தனினா அந்த இரண்டற்ற பரம்பொருள். எப்படி பொருட்கள்ல ஒளி வேறுபாடு இருக்கோ, சூரியன், பூமி மாதிரி, ஆமா, அப்படி சொல்லலையும் ஒளி வேறுபாடு இருக்கு. மந்திர ஜபம் பண்ண பண்ண மனசு தெளிவடையும், ஞானக்கண் திறக்கும். முக்கியமா கடவுளும் கடவுளுடைய நாமமும் ஒன்றே. ஓ, அப்போ நாம ஜெபம் பண்றது. ஆமா, சிவன், நாராயணன், ராமான்னு நாமத்தை சொல்றது மூலமாவே அந்த மெய்ப்பொருளை அடையலாம். இது ஒரு எளிய வழி. அடுத்தது அருமறைகள் முரசு உரைவது, சாஸ்திரங்களை படிக்கிறது. ஆமாம், ஆனா வெறும் படிப்பு, தர்க்கம், எனக்கெல்லாம் தெரியுங்கிற கர்வம் கூடாது. பணிவு வேணும். பக்தி, பணிவு ரொம்ப முக்கியம். சாஸ்திரங்கள் பலவிதமா இறைவனை பத்தி சொல்லும். நமக்கு எது பிடிக்குதோ அந்த வழியில தியானிக்க அது உதவும். அடுத்ததா அறிவினுக்கு அறிவாகி இருக்கிறத உணர்றது. நம்ம அறிவுக்கு ஆதாரமான அறிவு. ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த சின்ன அறிவு அந்த பேரறிவோட ஒரு சின்ன பொறி மாதிரி. கடல்ல மேல அலை அடிக்குது இல்லையா, அது மாதிரி நம்ம அறிவு. ஆனா ஆழத்துல அமைதியா இருக்குல்ல, அது மாதிரி பேரறிவு. அந்த மூல அறிவை உணர்றது ஒரு சாதனை. அப்புறம் ஆனந்தமயமான ஆதி, ஆனந்தமா இருக்கிறது. இது எப்படி ஒரு சாதனமா இருக்கும்? ஏன்னா ஆனந்தம் தான் நம்மளோட இயல்பு. ஆனந்தம் பிரம்மம்னு வேதம் சொல்லுது. ஆனா நாம உலக விஷயங்கள்ல தானே ஆனந்தம் தேடுறோம். ஆமா, அது நிலையற்றது. ஆனா உண்மையான ஆனந்தம் அந்த மூலம், தெய்வம், எப்பவும் இருக்கு, மாறாதது. அதுதான் ஏக தத்துவ ஸ்வரூபம். அந்த மாறாத ஆனந்தத்துல நிலைச்சு நிக்கிறது ஒரு பெரிய சாதனை. இந்த உண்மையான அறிவு, ஆனந்தம் எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டது இல்லையாமே, மத சம்மதம் பெறாதது. ஆமாம், சக்கரை இனிக்கோன்னு 1000 புத்தகம் படிச்சாலும் விவாதம் பண்ணாலும் இனிப்பு வராது இல்லையா? சாப்பிடணும். அதே மாதிரி மத விவாதமோ நூலறிவோ மட்டும் அந்த மெய்ப்பொருளை தராது, அனுபவிக்கணும். சரி, அந்த மெய்ப்பொருள் வேற எப்படிப்பட்டதுன்னு சில வார்த்தைகள்ல சொல்றீங்களே. சாலம்பரஹிதமானது, சாஸ்வதம், புஷ்கலம், நிராலம்பம், ஆலம்பம்னு. அதெல்லாம் என்ன?
சாலம்ப ரஹிதம்னா பற்றுக்கூறுபடி இல்லாதது. அது எதையும் சார்ந்து இல்ல. சாஸ்வதம்னா என்னைக்கும் உள்ளது. புஷ்கலம்னா நிறைவானது, தழும்பாத குடம் மாதிரி. நிராலம்பம்னா அதுக்கு வேற ஆதாரம் தேவையில்ல, ஆகாயம் மாதிரி. ஆகாயத்துக்கு ஆதாரம் இல்ல. ஆனா அதே சமயம் ஆலம்பம், எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம். ஆகாயம் எப்படி கிரகங்களை தாங்கி பிடிச்சிருக்கோ அது மாதிரி. ஓஹோ. இத உணர்ற சாதகன் தானும் அந்த மாதிரி மாறாதவனா, நிறைஞ்சவனா, எதையும் சாராதவனா, ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற தன்மைய உணர்வான். இது கேட்கவே ரொம்ப அமைதியா இருக்கு. சாந்த பத வியோம நிலைன்னு சொல்றதும் இதத்தானா? அமைதியான வெளிநிலை. ஆமாம், அந்த பேரழிவு வெளி ரொம்ப சாந்தமானது. அதனால இறைவனை நெருங்க நெருங்க சாதகனும் சாந்த சொரூப்பியாயிடுவான். அது தூய்மையானது, நித்த நிர்மலம், பிரபஞ்சத்தை கடந்தது, நிஷ்பிரபஞ்சம். எந்த புலன் விஷயமும் இல்லாம நிர்விஷயம், மாற்றம் இல்லாம நிர்விகாரம். நடுநிலையா, தடஸ்தம், எப்பவும் ஒளிர்ந்துட்டே நின்றொளிர், களங்கம் இல்லாம நிரஞ்சனம், நோய் நொடி இல்லாம நிராமயம், இப்படி பல தன்மைகள். கடைசியா ஒரு வரி, இது ரொம்ப முக்கியமா படுது. சித்தமறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேஜோமயம். மனசுக்கே தெரியாம மனசுக்குள்ள ஒளிரும் தெய்வீக ஒளி. ஆமா, மிக சரியான இடம் இது. கண் தன்னை பார்க்க முடியுமா? முடியாது. மட்டதுதான் பார்க்கும். ஆனா மத்தத பாக்கறதுக்கு கண்ணொளி தேவைதானே? அது மாதிரி ஆத்மா மனச ஒளிர வைக்குது. ஆனா மனசால அந்த ஆத்மாவை பார்க்க முடியல. அந்த உள்ளொளிதான் திவ்ய தேஜோமயம். அந்த ஒளி எங்க இருக்கு? அந்த பரம்பொருள், அந்த பரதேவதை சிதாகாசமாகிய அந்த பெருவெளிக்குள்ள இருக்கு. சிற்புறா வெளிக்குள்ள இருக்கு. குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கிற மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற அறிவும் சரி, ஆனந்தமும் சரி, அங்கிருந்து தான் வருது. இத உணர்ந்து நான் எனதுங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த பரம்பொருள் கிட்ட முழுசா சரணாகதி அடையிறது, அஞ்சலி செய்குவாம், அதோட ஒன்னாயிடுறது. இதுதான் இலக்கு. இந்த சாதனைகள் எல்லாம் அதுக்கு உதவி செய்யும். ஆக மூன்றாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா, நாமளும் அந்த பரம்பொருளும் ஒண்ணுதான், அத்வைதம். இத நாம ஜபம், சாஸ்திர ஆராய்ச்சி, உள்ளுணர்வு, ஆனந்தத்துல நிலைக்கிறதுன்னு பல வழிகள்ல உணர முடியும். அப்படி உணரும்போது அந்த மெய்ப்பொருளோட தன்மைகளான அமைதி, தூய்மை, மாறா நிலை எல்லாம் நம்மகிட்டயும் வெளிப்படும். அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு தாய்மானவரோட முதல் 3 பாடல்கள் வழியா ஒரு பெரிய பயணமே போயிட்டோம்னு நினைக்கிறேன். பரம்பொருள் அது, ஜீவாத்மா நீ, அப்புறம் இந்த ரெண்டும் ஒண்ணுதான் ஆகின்றாங்கிற மகா வாக்கியத்தோட ஆழத்தை ஓரளவு தொட்டு பார்த்திருக்கோம். ஆமா, சுருக்கமா சொன்னா நாம பாக்குற இந்த பிரபஞ்சமும் நாமும் வேற வேற இல்ல. அறிவு, ஆனந்தம், அருளுங்கிற வடிவமா இருக்கிற அந்த இரண்டற்ற மெய்ப்பொருளை அறிஞ்சுக்கிறது தான் நோக்கம். அதுக்கு பல வழிகள் இருக்குங்கிறதையும் தாய்மானவர் சொல்றார். நிச்சயமா. இவ்வளவு தூரம் கேட்ட உங்களுக்கு எந்த கருத்து மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது, எந்த ஓமை, அதாவது எந்த சிந்தனை ஒரு புது பார்வையை தந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வியோட முடிக்கலாமா? சொல்லுங்க. தாயுமானவர் இந்த இரண்டற்ற எல்லையற்ற மெய்ப்பொருளை பத்தி இவ்வளோ அழகா சொல்றார். ஆனா அந்த முழுமையான நிலையிலிருந்து நான் ஒரு தனி ஆளு, எனக்கு தனியா என்ன இருக்கு, தனி உடல் இருக்குங்கிற இந்த உணர்வு மட்டும் எப்படி இவ்ளோ பலமா நமக்கு வருது? ஆமா, அது ஒரு பெரிய கேள்வி. அந்த எல்லையற்றது, தன்னைத்தானே எல்லைக்குட்பட்டதா அனுபவிக்கிற அந்த மாயம், அது என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அருமையான கேள்வி. இந்த ஆழமான சிந்தனைகளோடு எங்களுடன் பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.